பௌர்ணமி அப்படின்றது ஆன்மீக ரீதியாகவும், பிரபஞ்ச ஆற்றல் ரீதியாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா கருதப்படுது. இந்த நாள்ல பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா உச்சத்துல இருக்கும் அப்படின்னும், பௌர்ணமி அன்னைக்கு பணம், செல்வம் சார்ந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, அது இன்னும் அதிக பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்படின்னும் சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னாலும், சந்திரன் அப்படின்றவரு நம்மளுடைய எண்ணங்களுக்கு அதிபதி. நம்ம நெறைய பணம் சேர்க்கணும், நெறைய நம்ம மணிய மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கணும். எப்படி பணம் சேமிப்பது, எப்படி பணத்தை ஈட்டுவது அப்படின்றதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் கரெக்ட்டா இருக்கும் பொழுது, பணம் சார்ந்த விஷயங்கள நம்ம ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்முடைய எண்ணங்களுக்கு அதிபதியான சந்திரன பௌர்ணமியில நீங்க பிரேயர் பண்ணும்போது, மணி மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியா இருக்க போது. சயின்டிஃபிக்காவும் கடல்ல ஏற்படக்கூடிய அலைகளுக்கு நிலாவோட ஈர்ப்பு சக்தியும் காரணமாக இருக்குது. கடல் அப்படின்றது நீர்னால் ஆனது. நம்மளுடைய உடம்பும் 75% நீர்னால ஆயிருக்கு. ஸோ நிலாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய உடம்புலையும் ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்துது. இந்த அற்புதமான பௌர்ணமி நாளை யூஸ் பண்ணி நீங்க எப்படி மணி அண்ட் வெல்த் மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு காணொலியில நம்ம பார்க்க போறோம். நீங்க அதிக அளவு கடன்ல இருக்கீங்க, முக்கியமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வெல்த் ரிலேட்டடா ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பௌர்ணமி நாளை யூஸ் பண்ணுங்க. 4 ஈஸியான மெத்தடை நான் இந்த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்றேன். நீங்க இதுல 4 மெத்தடையுமே உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு மெத்தடையாவது முழு நம்பிக்கையோட நீங்க பண்ணும்பொழுது கண்டிப்பா அதுக்குரிய ரிசல்ட் அந்த 1 மந்த் அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களால கண்டிப்பாக பார்க்க முடியும். பயிற்சி 1, ஃபுல் மூன் வேலட் சார்ஜிங். நீங்க ரேக்கி கத்துட்டு இருக்கீங்க, டாரோ ரீடிங் பண்றீங்க, கிறிஸ்டி ஹீலிங்ல இருக்கீங்க, ராமாஃபெரா ஏதோ ஒரு ஹீலிங்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை ஃபுல் மூன் டே அன்னைக்கு சார்ஜ் பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். உங்களுடைய பர்ஸை இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க நிலா கிட்ட இருந்து அந்த நிலாவோட சக்தி ஃபுல்லா அந்த பர்ஸ்ல நீங்க வாங்க போறீங்க. அதற்கு முன்னாடி உங்களுடைய பர்ஸை தேவையில்லாத விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்ஸ்ல நீங்க தேவையில்லாத விஷயங்கள் வச்சிருக்கீங்க, லைக் ரெசிப்ட்ஸ் வச்சிருக்கீங்க, ஏதாவது பேப்பர்ஸ் வச்சிருக்கீங்க, யாரோ உங்களுக்கு கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கார்ட்ஸ் வச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த வேலெட்ல உங்களுடைய பணத்தை மட்டும் நீங்க வரிசையா அடுக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 500 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அதற்கேற்ற நாணயங்கள்ல சிறிய தொகையில இருந்து பெரிய தொகை வரைக்கும் நீங்க அடுக்கி வச்சிருங்க. நீட்டா அந்த பர்ஸ்ல ஜஸ்ட் பணம் மட்டும் இருக்கட்டும், காயின்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இது கூடவே உங்ககிட்ட சிட்ரின் கிறிஸ்டலோ, டைகரை கிறிஸ்டலோ ஏதோ ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க இந்த பர்ஸ்க்கு மேல வச்சு ஜஸ்ட் நீங்க நிலாக்கிட்ட வைக்க போறீங்க. இதை செய்வதற்கான கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு 8 மணில இருந்து 11 மணிக்குள்ள நீங்க இந்த விஷயத்த செய்ய போறீங்க. இந்த வேலெட்க்கு பக்கத்திலேயே ஒரு டம்ளர்ல கண்ணாடி டம்ளர் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருந்தது. பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு டம்ளர்ல நல்லா குடிக்கிற தண்ணீர் எடுத்து அதை கொஞ்சம் மூடி நீங்க பாதுகாப்பா அந்த பர்ஸ்க்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த தண்ணீரிலும் நிலாவின் ஒளி ஃபுல்லா படரட்டும், அதோட சக்தி ஃபுல்லா அதுல இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருங்க. நீங்க கிறிஸ்டல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அதுல தண்ணீர் நிரப்பி அதுக்கு மேல நீங்க ஏதோ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க இந்த பணம் சார்ந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா, லைக் டைகரையோ சிட்ரினோ ஏதோ ஒண்ணு அதை அதுக்கு மேல வச்சீங்க அப்படின்னா இன்னும் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த பர்ஸ் வைக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க மாடியில வச்சுட்டு கீழே வந்துடாதீங்க, அது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, வீட்லயுமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றனால நீங்களும் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து நிலவு சார்ந்த ஏதாவது தியானங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒளி தியானம்னு சொல்லுவாங்க, அது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கீழே ஒரு விரிப்பு விரிச்சு அந்த தியானத்தை பண்ணலாம். பக்தி சூடம் இந்த மாதிரி காமிச்சு நிலாவையும் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கலாம். நீங்க இன்கேஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு டெரஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய பால்கனி ஆர் விண்டோல நீங்க இந்த மெத்தட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சேஃபா மட்டும் இந்த மெத்தடை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. வேலெட் 11 o'clock நீங்க எடுத்துருங்க. மற்றபடி அந்த கிறிஸ்டல் நீங்க வச்சிருக்கக்கூடிய வாட்டர் இதெல்லாம் நைட் ஃபுல்லா அப்படியே ஃபுல் மூன் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு நீங்க குளிச்சுட்டு அந்த வாட்டரை எடுத்துட்டு அந்த வாட்டர் கிட்ட அஃபர்மேஷன் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவையோ அந்த அளவுக்கு பணம் ஆல்ரெடி நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி 21 டைம்ஸ் அஃபர்மேஷனை சொல்லிட்டு அந்த வாட்டர் குடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 crore மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் 1 crore ஏர்ன் பண்ணிட்டேன், தேங்க்யூ ஸோ மச், ஐ ஹாவ் 1 crore, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி இருக்க மாதிரியோ ப்ரெசன்ட் டென்ஸ்லயோ பாஸ்ட் டென்ஸ்லயோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயோ நீங்க அந்த அஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் உங்களுடைய கிறிஸ்டல் அது வந்து பிரமிடோ, மாலாவோ ஆர் வந்து பிரேஸ்லெட் வச்சிருக்கீங்கன்னா, அத வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். எவ்ரி ஃபுல் மூன் டே வந்து நீங்க இது ரெகுலரா பண்ணிக்கிட்டே வாங்க. பயிற்சி 2 பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து மணிய மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படின்னு தெரியல. ப்ராப்பரா அந்த மணிய மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஏதோ தடை வந்துட்டே இருக்க மாரி இருக்கு. ஏன்னா, எனக்குள்ள நெறைய கஷ்டங்களும், கவலைகளும் பணம் சார்ந்து இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு பெர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்சோ நீங்க ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்க. ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ஸ்ல இருக்கீங்க. சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு லைஃப் கோச், NLP அண்ட் ரேக்கி ஹீலர் அப்படின்றனால கண்டிப்பா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க லைஃபை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்க வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பயிற்சி 2 இது மதம் சார்ந்தது கிடையாது. நீங்க எந்த மதத்தவர்னாலும் கண்டிப்பாக இந்த முறைய வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி நல்ல ரிவ்யூஸ் தான் இதுக்காக குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எல்லோ கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எல்லோ கலர் கிளாத் இல்ல அப்படின்னா, வெள்ளை துணி எடுத்து அதுல வந்து மஞ்சள் கரைச்சு அதுல வந்து முக்கி எடுத்து கொஞ்சம் காய வச்சுருங்க மார்னிங்கே. அண்ட் ஈவினிங் வந்து இந்த மெத்தட பண்ணுங்க. ஈவினிங் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து விளக்கேற்றிட்டு, அந்த மஞ்சள் துணியில 2 பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய் வச்சுக்கோங்க. இது 2மே மணிய மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பொருட்கள். இதுல லக்ஷ்மி தேவி வாசம் பண்றதா சொல்றாங்க. பட் நான் சொல்ற மாதிரி யுனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு ஆரா இருக்கு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஏலக்காவும், பச்சை கற்பூரமும் பணத்தை ஈர்க்கிறதுக்கு ரொம்ப உகந்த பொருட்கள். ஸோ நீங்க எந்த மதம்னாலும் தாராளமா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் கூட ஒரே ஒரு ₹1 நாணயம். நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய நாணயம் காயின் இருக்கு இல்லையா? அத வந்து வச்சு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு, நீங்க கிறிஸ்டியனா இருந்தா ஓகே. ப்ரேயர் பண்ணிட்டு, முஸ்லீமா இருந்தாலும் ஓகே. இத நீங்க ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி, நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இது இந்த ஃபுல் மூன் டேக்கு பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபுல் மூன் டே வர அப்படியே அந்த பணப்பையில இருக்கட்டும். அதற்கடுத்து வந்து ஃபுல் மூன் டே வருது இல்லையா? அந்த அன்னைக்கு எடுத்துட்டு இத ரிமூவ் பண்ணிட்டு, கால் மிதி படாத இடத்துல பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சு போயிருக்கும். ஏலக்காய வந்து கால் மிதி படாத இடத்துல போட்டுட்டு, அந்த நாணயத்த வந்து நீங்க செலவு பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர நெக்ஸ்ட் பௌர்ணமிக்கும் ஒரு புது மஞ்சள் துணி எடுத்து, அதே பச்சை கற்பூரம், ஏலக்காய், நாணயம் வச்சு மூட்டை போட்டுட்டு, அந்த மூட்டைய உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது பணத்த அபரிவிதமா ஈர்க்கும். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ என்ன இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. பயிற்சி 3 இத வந்து நீங்க ஏர்லி மார்னிங் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அத ஆல்ரெடி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி அஃபர்மேஷன 21 டைம்ஸ் கிரீன் கலர் பென் ஆர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதுறது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக்ஸ் நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ₹10,00,000 வருமானம் ஈட்டியதற்கு மிகவும் நன்றி அப்படின்ற அஃபர்மேஷன 21 டைம் வந்து நீங்க எழுதலாம். இது ஏர்லி மார்னிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கும். குளிச்சுட்டு நீங்க பிரேயர் பண்ணிட்டு இந்த மெத்தட பண்ணலாம். பயிற்சி 4 மேஜிக் பாக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அத ஒரு லெட்டர் எழுதி ஒரு பாக்ஸ்க்குள்ள வைக்க போறீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சுன்னா அத வச்சுக்க போறீங்க. ₹1 நாணயம் இருந்தது அப்படின்னா அதையும் வைங்க. கொஞ்சம் ஏலக்காவையும் வச்சுக்கோங்க. இந்த மேஜிக் பாக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்றத டீடைல்ட் வீடியோவா நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அத கிளியரா பார்த்துட்டு நீங்க பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் விஷயங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல அந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடந்தே ஆகும். இந்த 4த் ஸ்டெப் இருக்கு இல்லையா? அந்த மேஜிக் பாக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இத நீங்க ஒன் டைம் பண்ணா போதும். ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க உங்களுடைய வாலெட்ஸ வைக்கிறது, 21 டைம்ஸ் வந்து நீங்க எழுதுறது, இந்த பச்சை கற்பூரம் வைக்கிறது. இத வந்து நீங்க எவ்ரி பௌர்ணமிக்கு வந்து நீங்க பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, கண்டிப்பா நீங்க வந்து பணத்த வந்து அதிக அளவுல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மேஜிக் பாக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ல இன்னைக்கு நீங்க ஒரு 10 லேக்ஸ்க்காக எழுதி வச்சிருக்கீங்க. அது நடந்ததுக்கு அப்புறமா, அத வேணா நீங்க வந்து உங்களுடைய கோல வந்து வேற செட் பண்ணுவீங்கல்ல. லைக் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நெனைக்கிறேன், கார் வாங்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ட்டுனா, அதுக்கு வந்து புது மேஜிக் பாக்ஸ் மெத்தட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி பியூட்டிஃபுல்லான வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க் யூ.